ஹாய் வெல்கம் பேக் டு காமேஷ் பூஜா சேனல். எல்லாருக்குமே ஹாப்பி பொங்கல். இந்த வருஷம் 2025 பொங்கல் வந்து நாங்கள் எங்கள் பெரியப்பா அண்ணா வீட்டில் தான் செலிப்ரேட் பண்ணியிருந்தோம்னு லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ லாஸ்ட் வீடியோடைய கண்டினியூஷன் வீடியோ டே 2 வீடியோ தான் இது. அண்ட் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற ரெகுலர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் இன்றைக்கி எங்கள் அண்ணா வீட்டில் பொங்கல் செலிப்ரேட் பண்ணி முடித்தாச்சு. அண்ட் இந்த ஊரில் பார்த்திங்கன்னா பொங்கல் அவ்வளோ செலிப்ரேட் யாரும் பண்ண மாதிரி தெரியல. ஸோ நம்ம சென்னையில் நல்லா செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஏன்னா இது எங்கள் அண்ணா இருக்கிற ஊர் இது கொஞ்சம் சிட்டி. ஸோ இதுக்குள்ளே ஊருள்ளே போனால் அங்கே நல்லா செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இங்கே பெருசாக பொங்கல் வைப்ஸ் எதுவும் தெரியாது. ஸோ அதனால் நாங்களுமே வீட்டில் ரொம்ப சிம்பிளாக செலிப்ரேட் பண்ணிவிட்டு இங்கேருந்து பெருமாள் கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ போகிற வழியிலேயே உடுப்பி ஹோட்டல் டிஃபன் சூப்பராக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் எங்களுடைய ஃபேவரட்டான இந்த மைசூர் போண்டாவை ஆர்டர் பண்ணியிருந்தோம். மைசூர் போண்டானாலே ஆந்திரா தான். அங்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மைசூர் போண்டாவை நம்ம வீட்டில் ட்ரை பண்ணோன்னு வச்சிங்களேன், கண்டிப்பாக சொதப்பிடும். ஏன்னா அது மைதாவில் செய்வாங்க, நம்மளுக்கு ஹார்டாக வந்துடும். பட் இங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸ்பாஞ்சு மாதிரி டேஸ்ட்டுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். மோஸ்ட்லி நம்மளுக்கு அது சென்னையில் கிடைக்காது. ஸோ அதனால் நாங்கள் ஆந்திரா வரும்போதெல்லாம் இங்கே சாப்பிட்டுப்போம். ஸோ இன்றைக்கி பெருமாள் கோயிலுக்கு தான் நாங்கள் வந்திருந்தோம். பெருமாள் கோயில் அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்க. ஆந்திராவில் கோயிலெலாம் பார்த்திங்கன்னா நம்ம சென்னை கோயில் வேறு மாதிரி இருக்கும். இங்கே லுக்கு வேறு மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக இங்கே லுக்கு உண்மையாகவே பார்க்க 2 கண்ணு பத்தாது, அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆக்சுவலாக இதுதான் மெயின் என்ட்ரன்ஸே. ஆக்சுவலாக உள்ளே தான் இருக்காங்க பெருமாள். உள்ளே போகும்போது மொபைல் அலோட் கிடையாது. ஸோ அது இன்னும் சூப்பராக இருந்துச்சு. அந்த வியூ எடுக்க முடியலன்னு கஷ்டமாக இருந்தது. மொபைல் ஃபோன்ஸ் வெளியவே வச்சுட்டு தான் நம்ம உள்ளேயே போகணும். ஸோ சாமி தரிசனம் முடிஞ்சுட்டு அதுக்கப்புறம் வெளியே வரலாம். ஸோ இந்த இடத்துல வியூ பாயிண்ட் ஃபோட்டோ வீடியோஸ்லாம் கேப்சர் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. பட் உள்ளே மட்டும் அலோட் கிடையாது. ஆக்சுவலாக வெளியே விட உள்ளே தான் இன்னும் சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இந்த பெருமாள் கோயிலோட அவுட் சைடு வியூ மட்டும் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் இந்த பெருமாள் கோயிலே திருப்பதி லட்டு கூட இருக்குது. இந்த லட்டோட ரேட் கூட பார்த்திங்கன்னா 20 ருபீஸ் தான். லட்டு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆக்சுவலாக இதுதான் ஒரிஜினல் லட்டுன்னு சொல்கிறாங்க இங்கே. ஏன்னா நம்ம திருப்பதி லட்டுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது டேஸ்ட்டு. ஸோ இதுதான் எந்த கலப்படமும் இல்லாமல் ஒரிஜினல் லட்டுன்னு இங்கே நாங்கள் கேள்விப்பட்டோம். பெருமாள் கோயில்லையே அன்னதானம் பண்ணுவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ லன்ச் டைமும் ஆகிடுச்சின்னு சொல்லிவிட்டு சாமி தரிசனம் முடிச்சுட்டு நேராக அன்னதானம் சாப்பிட்டுட்டு போனோம். எல்லாமே சூப்பராக இருந்தது.
ரொம்ப வருஷம் கழிச்சு அந்த ஆந்திரா சாப்பாடு, அந்த ஆந்திரா வைப்ஸ், அந்த ஆந்திரா கல்ச்சர், அந்த ஆந்திரா பீப்பிள்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இன்னைக்கு ஈவினிங் ரிட்டர்ன் சென்னை போகிறதுக்கு 6:30 ட்ரெயின் வேறு பிடிக்கணும். அதை மைண்டில் வரும்போதே கஷ்டமாக இருந்துச்சு. நாள் ரொம்ப சீக்கிரமாக ஓடிடுச்சு. இருந்த மாதிரியும் இல்லை எங்களுக்கு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா லீவும் கிடைக்கல. ஸோ அதனால் வந்து ஜஸ்ட் 1.5 நாள் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்துட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் வந்தோம். பட் வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, ஐயோ நம்மளுக்கு இதுவே பத்தலையேன்ற மாதிரி இருந்தது. ஏன்னா நாள் சீக்கிரமாக ஓடிடுச்சு. ஸோ இன்றைக்கி ஈவினிங் 6:30 ட்ரெயினுக்கு வேறு கிளம்பணும். ஸோ போகிறதுக்குள்ளே நம்ம இந்த ஊர்லேருந்து மெமரியாக ஏதாவது வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு, ஆக்சுவலாக இங்கே வந்து கருவாடுலாம் இருந்துச்சு. ஆக்சுவலாக இதுவே நம்மளுக்கு சென்னையிலேருந்து தான் இங்கே வந்திருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஓகே பார்த்தோன்றதுக்காக வாங்கணும்னு போல் இருந்தது சொல்லிவிட்டு சரி எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் பிடிச்சதெல்லாம் வாங்கியிருந்தோம். இந்த ஃபிஷ்ஷு, ப்ரானு, கருவாடு இது எல்லாமே எல்லா ட்ரை ஃபிஷ்ஷுமே கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு போயிருந்தோம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சில வெஜிடபிள்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு சென்னையில் கிடைக்காது. சில வெஜிடபிள் வந்து அது ஆந்திராவில் தான் அவைலபிளாக இருக்கும். இந்த சிக்குடுக்காய், தோசைக்காயெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து இங்கே ரேர் நம்மளுக்கு கிடைக்கிறது. அப்படியே கிடைச்சாலும் ஆந்திரா பார்டர்லேருந்து வாங்கிட்டு வந்து இங்கே விற்பாங்க. ஸோ அதனால் நாங்கள் எப்போ ஆந்திரா போனாலுமே அந்த 2 காய் கண்டிப்பாக வாங்கிட்டு போவோம். ஸோ இன்றைக்குமே அந்த காய்க்காகவே வெஜிடபிள் மார்க்கெட்டுக்கு போயிருந்தோம். ஸோ இதுதான் அந்த வெஜிடபிள் மார்க்கெட். ஸோ இங்கே போயிட்டு கொஞ்சம் தோசைக்காய், இந்த சிக்குடுக்காய், இதுதான் சிக்குடுக்காயின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சிக்குடுக்காயும் வாங்கிட்டு அதுக்கப்புறமா தோசைக்காய், அந்த தோசைக்காய் நான் வந்து அப்படியே பால் ஷேப்பில் எல்லோ கலரில் ரவுண்டாக இருக்கும். ஸோ அதுதான் தோசைக்காய். ஸோ அதில் எந்த கிரேவி செஞ்சாலுமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி போக சொல்ல இந்த ஆந்திரா ஸ்பெஷல் ஸ்வீட்ஸ்லாம் இருக்கும்ல, ஸோ நம்மளுக்கு கிடைக்காத ஸ்வீட் அச்சு பூந்தின்னு சொல்லுவாங்க, பூந்தி ஸ்வீட்டுன்னு சொல்லுவாங்க, வெல்லம்லாம் போட்டு செய்வாங்க. ஸோ அந்த பூந்தி ஸ்வீட்டுமே வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம். வீட்டுக்கு போயிட்டு லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே பெரியப்பா பெரியம்மாலாம் வந்திருந்தாங்க. அவங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசிவிட்டு எல்லாருக்குமே பாய் சொல்லிவிட்டு அண்ணாவுடைய ஆட்டோலேயே இங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு கிளம்பிட்டு இருந்தோம். சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு அண்ணா, அண்ணி, அண்ணியோட அப்பா எல்லாருமே வந்திருந்தாங்க. அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசிகிட்டு இருந்தோம். இதுக்கப்புறம் எப்போ வருவீங்க அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. எங்களுக்கே தெரியல, கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா இப்போ வந்ததே பெரிய ஷாக்கிங் எங்களுக்கே. நாங்களே கிளம்புவோன்னு எதிர்பார்க்கல. அண்ட் நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பாக ஒரு 1 வீக் இருக்கிற மாதிரி கண்டிப்பாக வரும்னு சொல்லியிருந்தோம். கண்டிப்பாக சம்மரில் வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இல்லைன்னா உங்கள் மேரேஜ் டேக்காவது வாங்க அப்படின்னாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஊருக்கு போகும்போது ரொம்ப ஹாப்பியாக எக்ஸைட்மெண்ட்டாக போயிருந்தோம். ரொம்ப வருஷம் கழித்து போகிறதுனால. ரிட்டர்ன் போகிறப்போ உண்மையாகவே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் 1 வீக் இருக்கிற மாதிரி கண்டிப்பாக வரணும்னு நினச்சிட்டு தான் கிளம்பணும். ஸோ 3:30 மணிக்கெலாம் கும்மிடிப்பூண்டி ரீச் பண்ணிட்டோம். இங்கேருந்து லோக்கல் ட்ரெயின் பிடிச்சி வீட்டுக்கும் போயாச்சு. அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்துருப்பீங்க. தேங்க்யூ.